ஹலோ, இங்கே பாருங்க. நாங்க பெங்களூர் வந்து எங்க சொந்தக்காரங்கள பார்க்கறதுக்காக நாங்க போயிருந்தோம். போயிட்டு வரும்போது ட்ரெயின்ல ஏறுனோம். ட்ரெயின்ல ஏறுனா உட்காந்துட்டேன் நானு. ஆப்போசிட் சீட்ல பார்த்தா ஒரு தம்பி ஒருத்தரு ஒரு டாக வச்சுக்கிட்டு அ கயிற நல்லா இறுக்கமா பிடிச்சிருந்தாரு. தூங்கிட்டு இருந்தாரு. நல்ல தூக்கம். இந்த குட்டி செல்லம் அழகா விளையாண்டுட்டு இருந்தான். எங்க அக்கா கூப்பிட்டு பார்த்தாங்க. அவன் வரல, ஓடி போய் அந்த தம்பியோட கால் கடி ஒளிஞ்சுக்கிட்டான். இங்க பாருங்க. எனக்கு என்ன பயம்னா, அவங்க நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. தூக்கத்தில கயிற விட்டுட்டா என்ன பண்றது? பக்கத்திலே கதவு இருந்தது. அதனால எனக்கு பயமா இருந்தது. ஓடி போய் ஏதாவது விழுந்துருவானோன்ட்டு. ஆப்போசிட் சீட்ல குழந்தைங்க, ஒரு அக்காலாம் இருந்தாங்க. அவங்களும் அத டாக்க கூப்பிட்டு, கூப்பிட்டு அப்படியே விளையாண்டுட்டு இருந்தாங்க. நான் அப்படியே தூங்கிட்டேன் கொஞ்சமா. முழிச்சு பார்த்தா அந்த குட்டி செல்லத்த காணோம். எனக்கு பயமாயிருச்சு. அந்த அக்கா தான் பக்கத்தில உட்காந்துருந்தாங்க. அவங்க பசங்க அந்த டாக்கோட விளையாண்டுட்டு இருந்தத பார்த்ததும் நிம்மதியாயிருச்சு. இவங்களும் அந்த தம்பிய எழுப்ப முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. கூப்பிட்டு, கூப்பிட்டு பார்த்தாங்க. பார்த்தா தான் தெரியுது தம்பி ஃபுல் போதையில இருந்தாங்க. அதனால தான் அவங்க எழுந்திரிக்கவே இல்ல. இப்ப பாருங்க, நல்லா அந்த அக்கா உட்காந்துருக்காங்க பக்கத்துல. நான் வீடியோ எடுக்கிறத பார்த்தாங்க என்ன. சரி, என்ன நெனச்சாலும் சரி அப்படின்னு தான் நான் அப்படியே எடுத்துட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா கீழ விழுந்துட்டுச்சு அந்த தம்பி. அந்த அக்கா தான் தண்ணி தெளிச்சு எழுப்பி விடுறாங்க. உண்மையாலுமே அந்த அக்காவுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அவங்க பசங்களும் கூட சேர்ந்து எழுப்ப முயற்சி பண்ணிட்டு இருந்தத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லாருமே குடும்பமா சேர்ந்து தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப பாருங்க, பக்கத்துல ஸ்டேஷன் வேற பக்கத்துல வந்துட்டுருக்கு. அந்த தம்பி இறங்குற ஸ்டேஷனு. ஒரு வழியா எழுந்து உட்கார வச்சுட்டாங்க. நான் வீடியோ எடுக்கிறத அந்த தம்பி அப்படியே லைட்டா பார்த்தது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இவங்க அப்பா, அம்மா பார்த்தா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அதனால தான் அந்த முகத்த நான் காட்டல. இதே உங்க பக்கத்துல ஒரு கெட்டவங்க இருந்தா என்ன நடந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. உங்க கிட்ட இருக்க பணம், பொருளு, ஃபோனு இது மாரி எதுவுமே உங்க கிட்ட இருந்திருக்காது. அப்புறம் நல்லபடியா அவங்களே இறக்கி விட்டுட்டாங்க. நாங்களும் இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்ததுனால பதட்டத்துல நான் வீடியோ எடுக்கல. இந்த மாதிரி தவிர யாருமே எப்பயுமே பண்ணாதீங்க. உங்கள சுத்தி இந்த மாரி நல்லவங்க எப்பயுமே இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க.